ஹலோ வணக்கம். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மால்வன் ஸ்டைலில் நம்ம ஒரு நல்ல சூப்பரான மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம், லவங்க, பட்டை, படி சோப், கல்பாசி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கசகசா, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி பொடி வெங்காயமும் நம்ம தேங்காயும் எடுத்து வச்சுருக்கோம். அவங்க வந்து மகாராஷ்டிராவில் வந்து அவங்க வந்து பொடி வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு பொடி வெங்காயம் பிடிக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன்னா அதை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வந்து மையாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல மையாக அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், திக்காக இருக்கும் கிரேவி. அதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா இதில் இது பண்ண வேண்டாம், வெறும் கொத்தமல்லி, வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட்டு நம்ம பண்ணணும். இது வந்து இந்த மசாலா வந்து ரொம்பவே ஒரு ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் புதினா வந்து நான் அது பிரியாணிக்கு வேண்டி எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் மட்டனை வந்து நல்லா சுத்தமாக ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நான் நல்லா சுத்தமாக கழுவி அதை வந்து குக்கரில் போட்டிருக்கேன். என்றைக்குமே மட்டன் வந்து நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் வதக்குங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட்டு போடுங்க. வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட்டு பண்ணும்போது அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இது ஒரு 3 சிட்டி, உங்களுக்கு மட்டன் எப்படி வேவதுக்கு நீங்கள் ஒரு 3 சிட்டி வச்சு அதை வந்து நீங்கள் அமர்த்திடுங்க. அதுக்கப்புறம் பொடி வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சில்லி பவுடரு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாம் போட்டு கரம் மசாலா போட்டு நான் நல்லா வதக்குவேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி போடலாம். தக்காளி இப்போ கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்ச மட்டனை வந்து நம்ம போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மட்டன் வந்து மால்வனில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மட்டனு. ஆனால் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் எந்த டிஷ்லேயுமே உங்களுக்கு பொடி வெங்காயம் கிடைக்காது. தமிழ்நாடு, கேரளாவில் தான் கிடைக்கும். ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வெங்காயம் யூஸ் பண்ணேன். ஆனால் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் மட்டன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு திக் கிரேவி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சுக்கா பண்ணி சாப்பிட்டு தான் பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு பூரி ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்கள், அந்த பூரியோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த பூரியோட ரெசிபி போடுறேன். நான் நெக்ஸ்ட் டைம் மட்டன் பண்ணும்போது அந்த பூரி போடுவேன். ஆனால் அவங்க சிக்கனை இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த மெத்தடில் பண்ணி அவங்க வந்து அந்த பூரி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி தமிழ்நாட்டில் வந்து தோசை ஃபேமஸோ, இட்லி, வடை, சாம்பார் எப்படி ஃபேமஸோ, அது மாதிரி அவங்க நாட்டில் வந்து மட்டனு, அதுக்கப்புறம் சிக்கன் வடி சொல்லுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்படி ரெசிபி பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் வந்து நீங்கள் கண்டிப்பாக